வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கிளியாரிட்டி கிடச்சிருச்சு. கைஸ் ஃபேன்ஸ் விருப்பப்பட்ட மாதிரி டபிள்யூடபிள்யூ ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா வியூவர்ஷிப்லலாம் எல்லாத்துலேயுமே இப்போ டபிள்யூடபிள்யூ அடி வாங்கிக்கிச்சு. ட்ரிபிள் ஹெச் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நல்லா பயன்படுத்த வேண்டியதை பயன்படுத்திட்டாங்க. இப்போது கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகணும் ஜான்சினாவை 4 அப்பீரியன்ஸ் தான் இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் இருந்தானுங்க. நம்ம என்ன நினச்சோம், டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு ஜான்சனுக்கு சர்வீஸ் சீரிஸில் தான் மேட்ச் நடக்கும்னு நினச்சோம். ஆனால் நம்ம பயப்பில்லைங்க, மண்டே நைட்ராக ஃபஸ்ட்டு 2 மண்டே நைட்ராவில் வரப்போகிறாரு. ஃபஸ்ட்டு மண்டே நைட்ராலே சாம்பியன்ஷிப் ஆப்போசிட் அடித்து டாமினிக் மிஸ்டீரியோ தோக்கடிச்சு நியூ சாம்பியன் ஆகிட்டார். இது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான மூமெண்ட்டு. ஜான்சனா ஃபேனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தி. இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்கும். தலைவன் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டானுங்க. பைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் சாதிக்க முடியாது, எல்லாத்தையும் சாதிச்சு கெரியரை என் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சாம்பியன்ஷிப்புக்கு யார் கூட டிஃபெண்ட் பண்ணுவார்? இப்போது இந்த சாம்பியன்ஷிப்போட லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுவாரா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் பல கேள்வி. சாம்பியன்ஷிப் மேபி சேமேஸ் இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கார். அவரும் இப்போ செலக்ட் ஆகிருக்காரு. சேமேஸ் இல்லைனா குந்தர் பக்கம் தான் போவாங்களோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இன்னும் கிறிஸ் ஜெரிகோ, எட்ஜி இவங்களாம் ஸ்கிரிப்டில் இல்லாத ரூமராக இருக்காங்க. அவங்க வரலாம். இன்னும் மிஸ்டரி ரிட்டர்ன் வேறு இருக்க போகுதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அந்த மிஸ்ட்ரி நபர் மண்டே நைட்ராவில் ஒருத்தவங்க, ஸ்மாக் டவுனில் ஒருத்தவங்க. நம்ம குந்தரை நினச்சோம். குந்தரும் மிஸ்டீரியாக தான் இப்போ ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு நினச்சோம். பட் குந்தரை ஸ்டில் காமிச்சிருக்காங்க. அப்போது மிஸ்டீரி நபர்னால் வெளியில் இருந்த ஆள் யாரோ ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அண்ட் கைஸ், இந்த மிஸ்டீரி நபர்லாம் பெரிய ரிட்டர்ன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா மிஸ்டீரி ஆப்போனண்ட்லாம் சின்ன ரிட்டர்னாக இருந்தால் குந்தரையும் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியாக தான் காமிச்சிருப்பாங்க. மிஸ்டீரியாக காமிக்காமல் குந்தரை காமிச்சிருக்காங்கன்னா அப்போது ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது. ஜான்சனாவோட ஃபைனல் நெக்ஸ்ட் மண்டே நைட்ராவில் தோத்தாலும் தோக்கலாம், அப்படி இல்லைனா ஃபைனல் வரைக்கும் போனாலும் போகலாம். இன்னும் ஃபுல்லாக க்ளீனாக தெரியல. ஆக மொத்தம் நெக்ஸ்ட் மண்டே நைட்ராவில் சம்பவம் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா ஈல்டன் பண்ணிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, ஆல்ரெடி ரூமர் மாதிரி சொல்லியிருக்காங்க. நிக்கி பெல்லா ஈல்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெஃபனி வெல்கரை அட்டாக் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப்பை மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே அட்டாக் பண்ணி சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிச்சிட்டாங்க. இதை நல்ல ஃபியூடாக டெவலப் பண்ணிட்டாங்கன்னா மேபி சர்வீஸ் சீரிஸ்லையோ இல்லை சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சு நடக்க போகிற மண்டே நைட்ரா இருக்குல்ல, அந்த மண்டே நைட்ராலேயோ வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் நல்ல வலுவாக பிடிக்கும். நிக்கி பெல்லா வேறு லெவல் சியர் கைஸ். இப்போது ட்ரெண்டிங்கில் இவங்க தான் இருக்காங்க. சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் இப்போது செகண்டாக ஒன்று இருந்தது, தேர்டாக 5000 என்னமோ தான் இருந்தது, செகண்டாக 52,000 கேல இருந்தது, 79,000 கேல இருக்காங்க. நிக்கி பெல்லா ட்ரெண்டில் இப்போ டாப் 1ல் இருக்கிறது நிக்கி பெல்லா தான். இப்போ நிக்கி பெல்லா ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஜான்சினா மாரி ஜான்சினாவுன்னா இப்படி அதெல்லாம் நமக்கு அது கதை. ஜான்சினா லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவும் உமனி சைடு கொஞ்சம் யோசித்து வச்சுருக்காங்க. அதனால் நிக்கி பெல்லா ஓவராலாக தேடி பார்க்கலாம் சாம்பியன்ஷிப் கொடுக்குறாங்களா என்னென்னு. இந்த சர்வீசஸ் உமன்ஸை பற்றி பேசி ஆகணும் கைஸ். உமன்ஸில் 4 பேர் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகியிருக்காங்க. ரியா ரெப்லி இருக்காங்க, யூஎஸ்கை இருக்காங்க, அப்புறம் சார்லட் ஃப்ளேர், ஆஸ்கா ஆப்போனண்ட் டீமா நம்ம அலெக்சா பெல். 4 பேருமே டாப் சூப்பர் ஸ்டாரு. ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா தரமான பிளேயர்ஸ் தான். நயா ஜாக்கு அப்புறம் லாஸ்ட் லெஜண்ட்டு அவங்க இப்போ தான் நயா ஜாக் கூட டீம் அப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கைரிஸே அப்புறம் ஆஸ்கா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 vs 4 5 vs 5 5 vs 5 மேபி வாய்ப்பு இருக்குது. ஏஞ்சலி இந்த சைடு ஃபர்ஸ்ட் டீம் பக்கமும் நம்மளுடைய பெக்கி லின்ச்சை அந்த ஹில்டன் பக்கமும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா மேட்ச் சூடு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது மெம்பர்ஸை இதில் ஆட் பண்ணுவாங்க. பெக்கி, லயரா அவங்களும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கபுக்கி வாரியர் டீம் கூட ஃபியூடில் இருந்தவங்க தான். அது இல்லாமல் சார்லட் அலெக்சா பெல் கூடயும் டீம் பம்பில் இருந்தவங்க தான். அதனால சொல்கிறேன், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீமர்ஸ் தான். பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஈயோவும் ரியா ரெப்லியும் டேக் டீமாக இருந்தாங்க. சார்லட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்சா பெல்லும் டேக் டீமு. இந்தாண்டு லாஸ்ட் லெஜெண்ட்டு நான் எல்லாமே டேக் டீமில் தான் இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது 4 vs 4 நடக்கலாம், 5 vs 5 நடக்கும். நான் சொல்கிற அப்படிலாம் மேபி சேர்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டீரி நபர் அண்ட் கைஸ் குந்தர் அதில் விட்டல ஃபஸ்ட்டு, அதை இதில் கண்டினியூ பண்ணுறேன். இதோ மிஸ்டீரி நபர் குந்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லை நேற்று கூட.
ஆனால் குந்தரை ஓப்பனாகவே குந்தர் நெக்ஸ்ட் வீக் வராருப்பா. குந்தர் கூட மோத போகிறது நம்மளோட NXT சூப்பர் ஸ்டார் ஜெவன் எவன்ஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், மிஸ்டீரி ஆப்போனன்ட்டு இந்த மாதிரி ரொம்ப நாளாக ரிட்டர்னுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்களா இருக்கும். அப்படி இல்லைனா வெளி சூப்பர் ஸ்டார் இந்த கிறிஸ் ஜெரிகோ இல்லை எட்ஜ் இந்த மாதிரி ஆட்களை எதிர்பார்க்கலாம். இப்போ 1 மந்த் 2 மந்த் பிரேக் எடுத்தவங்களாம் அப்படியே டார்கெட்டாக காமிச்சிடுறாங்க. அவங்க மிஸ்டீரி ஆப்போனண்ட்டெல்லாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி இருக்காங்க. சோலோ சிக்காவுக்கு ஒரு மிஸ்டீரி ஆப்போனண்ட்டு, LA நைட்டுக்கு ஒரு மிஸ்டரி ஆப்போனண்ட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பதட்டத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ பல நேம்ஸ் பார்த்திங்கன்னா அடிப்படுது. குந்தர் நேம் அடிப்பட்டது, குந்தர் இல்லைன்னு ஆகிப்போச்சு. குந்தர் நாங்கள் நேரடியாகவே இறக்குறோண்டா அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஜெவான் எவன்ஸு கூட மோத வைக்கிறாங்க. இது என்ன கதைன்னு தெரியல. குந்தர் தான் அதில் கண்டிப்பாக வின் பண்ணுவார். அதான் சொல்கிறேனே, குந்தர் ஃபைனல்ஸுக்கு போவார். அப்படி இல்லைனா சேமிஸ் பார்க்க போவாங்க. மீதி இல்லைனா இந்த ரூமருக்கும் வெளிப்பட்டவங்க கிறிஸ் ஜெரிகோ இல்லை எட்ஜ் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கலாம். பார்க்கலாம், யாருன்னு கிட்ட நெருங்க தான் தெரியும். ஆக மொத்தம் இப்போதைக்கு இவங்க பேர் தான் அடிப்படுது இந்த ஜான்சனோட இதில். அது மாதிரி அந்த சோலோ சிக்காவை கூட மோத போகிற மிஸ்ட்ரி ஆப்போனண்ட்டாக யாராக இருக்கலாம்? சில பேர் கெவின் ஓன்ஸ் சொல்கிறீங்க. கெவின் ஓன்ஸ் வாய்ப்பு இல்லை. அவர் ஹீல்டனாக தான் பிரேக் எடுத்தார். இப்போ சோலோ சிக்காவும் ஹீல்டனில் தான் இருக்கார், ஒரு வில்லனா. அவர் இதுக்கு மோதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ட்ரிபிள் ஏ கம்பெனி இருக்குல்ல, அதில் ஆல்ரெடி WWE ப்ளே பண்ண சூப்பர் ஸ்டார் இருக்காங்களே, ஓல்டு சூப்பர் ஸ்டார், அதில் யாராவது ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா இதில் மோத போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாராவது ஒரு ஆள் சர்ப்ரைஸாக கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி இந்த மாதிரி மோத விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ், ஆனால் 2 சர்ப்ரைஸுமே தரமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்மாக்டவுனை பார்த்தா தான் தெரியும் ஃபஸ்ட்டு LA நைட்டுக்கு எந்த மாதிரி சர்ப்ரைஸு. அதுக்கப்புறம் அதை வச்சு கணிச்சிக்கலாம் சோலோ சிக்காவு இந்த மாதிரி ஆள் தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இப்படி இவங்களை பெரியவங்களை எதிர்பார்க்கலாமா இல்லை சின்ன ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாமான்றது. சரி, முன்னாள் ரெஸ்லர் யாராவது ரிட்டர்ன் பண்ணால் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணி, நீங்கள் யாரை கேட்குறீங்க இவங்க ரிட்டர்ன் பண்ணால் நல்லா இருக்கணும். சரி, ஃபைனலாக வருவோம் இந்த மென்ஸ் வார் கேமுக்கு. அண்ட் கைஸ், மென்ஸ் வார் கேமுக்கு 5on5 தான் நடக்க போகுது. இந்த டீம் பார்க்க 3 பேர், இந்த டீம் பார்க்க 3 பேர். மென்ஸ் வார் கேம் தாண்டான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லோகன் பால், பிரான்சன் ரீடு, பிரான் பிரேக்கர் இருக்காங்க. இந்த சைடு CM பங்கு, ஜே ஊசோ, கோடி ரோஸ் இருக்கார். மீதமுள்ள இன்னும் ஃபேஸ் டீம் பக்கம் ரோமன் ரென்ஸ் சேருவார். ரோமன் ரென்ஸ் மேடிசன் ஸ்கொயர் கார்டு பக்கம் நெக்ஸ்ட் வீக் மண்டே அங்கே நடக்க போகுது. பெரிய சிட்டி, பெரிய லாபம் பார்க்குற இடம், பயங்கரமான பிளேஸு. அங்கே ரிட்டர்ன் பண்ணி ரோமன் ரென்ஸ் ஜாயின் பண்ணலாம் இந்த டீமில். ரோமன் ரென்ஸை தவிர்த்து LA நைட்டு சொன்னாங்க. பட் LA நைட்டு அந்த ஃபியூடில் இருக்கார். LA நைட் இல்லைனா வேறு யாருன்னா ஜிம்மி ஊசோ மேபி வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு போயினா பிராக் லெஸ்னர் சேருவார். அப்புறம் பிராக் லெஸ்னர் விட்டால் ட்ரூ மேக்கின்டைர் படம் நடிகை ஏதோ எங்கே போயிருக்காரு, அதனால் கஷ்டன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரூ மேக்கின்டைர் இல்லைனா நம்மளுடைய ஆஸ்டின் தியரி எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது எடுத்துன்னு போட்டுருவானுங்க. ஆஸ்டின் தியரி, ட்ரூ மேக்கின்டைரு, பிராக் லெஸ்னர், இன்னும் 3 பேர்த்தில் அந்த 2 பேர்த்து யாரோ அந்த ஈல் டீம் போவாங்க. இந்த பக்கம் ரோமன் ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கார். மீதமுள்ள நம்பர் தான் யாருன்னு தெரியல. இது அவர் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோவா இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பார்க்கலாம், ஜான்சனாக கூட சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி நெக்ஸ்ட்டு ஒரு திராவல் சிந்திக்கலாம். பை கைஸ்.